ஜேர்னலிஸ்ட் வாழ்க்கையை மையமா வச்சு அதர்வா நடிப்புல கணிதன்ற திரைப்படத்தை உருவாக்கி இருக்காரு அறிமுக இயக்குனர் TN சந்தோஷ். ஒரு ஜேர்னலிஸ்ட் நினைச்சா சமுதாயத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரலாம்ன்றது தான் இந்த திரைப்படத்தோட கரு. அதோடு போலி சர்டிபிகேட்டுகளால மாணவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்றத இந்த திரைப்படம் பேசுமா. கணிதன் திரைப்படத்துக்கு ட்ரம் சிவமணி இசையமைச்சிருக்காரு. இவரோட கச்சேரியோட நேற்று ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் இந்த தொகுப்புல பார்க்கலாம். வேகமாக இருக்கிறத விட விவேகமாக இருக்கிறது தான் சிறந்ததுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த தொழிலுமே அதான் சொல்லுவாங்க, எந்த ஒர்க்லையுமே. பட் ரெண்டுமே இருக்கிற ஒரு இடம் வந்து ரிப்போர்ட்டர்ஸ். அவங்க வேகமாகவும் இருப்பாங்க, விவேகமாகவும் இருப்பாங்க. அதுதான் ரிப்போர்ட்டர்ஸ். அவங்க வந்து ஒரு சும்மா பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே வர ஒரு பேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரியில் வர முடியும். ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு யங் ஹீரோ தான் தேவைப்பட்டார் இந்த கதைக்கு. ஸோ ஆனால் செய்கிற விஷயங்கள் பெருசாக இருக்கும். அப்படிங்கிற போது ரிப்போர்ட்டரை விட எனக்கு பெஸ்ட்டு லேண்டிங் எனக்கு எனக்கு தெரில, அதுதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவரை ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்க்கான படம் அது, முழுக்க முழுக்க அவருக்கான படம். டீசர் பார்த்த உடனே அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஷிப்பு பயங்கர பொறாமையாக இருந்தது. ஒரு செம கண்டென்ட் முடிச்சிட்டாருன்னு தோணுச்சு. அண்ட் இட்ஸ் கிரேட் திங் சந்தோஷ். இந்த படத்தில் மையல் மையல் என் கண்ணில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப சிவமணி அவர்களோட இசை வந்து அவ்வளோ அழகான ஒரு மெலடி வந்து அதில் பண்ணியிருப்பாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பாட்டில் ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி வந்து மின்சார ஜாகத்தில் சாகுன்னு சொல்லி பேசியார் நீதி நானும் அந்த ஆக்சுவலி இந்த மாதிரியான வரிகள் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் முக்கியமான ரீசன் வந்து சந்தோஷோட அந்த எதிர்பார்ப்பு தான். அவரோட எதிர்பார்ப்பு ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு தரத்தில் வச்சுருந்தார். கொண்டு போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி கொண்டு வரும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அது சிவமணி ஃபங்க்ஷன் தான் வருங்க. சென்னையில் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தோட நேரம் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து போகும்போது அதுக்குள்ள புதிய இயக்குநர்கள் அவங்க மூஞ்செல்லாம் மாறுது, பல ஜீனியஸ்கள் உருவாக்குறாங்க. ஸோ சிவமணி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் தான். அதுக்குள்ள ஒரு தங்கச்சுரங்கமே இருக்குல்ல, அது வெளியே வரப்போகுது. சிவமணி அப்படி தம்பி சிவனுடைய இசை வந்து இந்த படம் தான் முதல்ல அவருக்கு வந்து முதல் படமாக வந்திருக்கணும். ஆனால் இது ரெண்டாவது படமாக வந்தது. அதுவும் அரிமா நம்பியும் வெற்றி, இதுவும் மாபெரும் வெற்றின்ற அளவுக்கு ஒரு முத்திரை குத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அவருடைய பங்களிப்பை செஞ்சிருக்கிறாரு. சிவமணி சார் பற்றி சொல்லியாங்க. இது சிவமணி சார் ஞாபகம் இருக்குமா இல்லையா தெரியாது. ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு சேரிட்டி மேட்ச் நடந்துட்டு இருந்தது, கிரிக்கெட் சேரிட்டி மேட்ச். அப்போ ஆடிட்டு இருந்தாரு அந்த டீமுக்காக. ஸோ இதே டீமும் தமிழ் இவங்க தமிழ் ஆக்டர்ஸும் எல்லாமே சேர்ந்து ஆடிட்டு. ஸோ எல்லாருமே மேட்சை பார்த்துட்டு இருந்தாங்க. மேட்ச் பார்த்துட்டு 6க்கு எல்லாருமே கிடைக்கிறது. ஆனால் நான் எல்லாம் ஃபுல்லாக என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சிவமணி சார் வந்து இருக்கு. சடனாக என்னமோ எடுத்து வாசிக்கிறாரு, சடனாக அது தூக்கி போடுறாரு, நடுவில் வந்து தண்ணி குடிக்கிறாரு, தண்ணி குடிச்சிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் மட்டும் வாசிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாம் பார்க்கும் நான் செம்மையாக இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நான் சிவமணி சாரோட பிகெஸ்ட் ஆனேன். நான் வீட்டுக்கு போன உடனே என் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ட்ரம்ஸ் வாங்கியா வரணும், நான் ஒரு ட்ரம்ஸ் வேற போனேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரம்ஸ் செட் போய் வாங்கினேன். ஸோ அது வாங்கினதுலேருந்து கல்வி கொடுத்தாங்க என் வீட்டில். ஒன்றுமே வரல, ஒன்றும் வாசிக்கவும் தெரியல. அது கேட்டது டெய்லி காலையில் டம்மு நடிச்சுட்டு நமக்கு வரவே வராது. அண்ட் இன்னைக்கு அவரோட ஒரு படம் பண்ணுறேன், உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பைரவின்னு ஒரு படம் அந்த டைமில் வந்து 80s ரிலீஸ் ஆனப்போ சார் வந்து அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபஸ்ட் டைம் வந்து சூப்பர் ஸ்டார்னு ரஜினி சாருக்கு போட்டார். பின்னாடி வந்து சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டான்னு குழந்தைக்கு கூட தெரியுங்கிற அளவுக்கு அவர் தான் அதை ஆரம்பித்தார் அப்படிங்கிறது இன்றைய ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கு ராசியானவர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பேசப்பட்டு கொண்டிருக்கிற 2 பெரிய படங்களை பண்ணிட்டுருக்காரு. அந்த படத்தோட கணிதனும் பண்ணுறாருங்கிறது போது எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியும் தானு சார் அவர் வந்து தெரி கபாலி எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு கணிதனை நேசிப்பாருங்கிறது
அவரோட கூட இருந்ததுனால என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் அவருக்கு ரொம்ப 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 நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஒரு சேனல் நடக்கிற கதை அண்ட் ஒரு வில்லன், ஒரு ஆண்டகனிஸ்ட், ஒரு ப்ரோட்டகனிஸ்ட், ரெண்டு பேருமே ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு குரூப். இவன் அவனுக்கு சலைச்சவன் கிடையாது, இவன் அவனுக்கு இறங்கினவனும் கிடையாது. ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேம், ஒரு சின்ன ஒரு யாரோ பண்ணுற தப்பு, எங்கேயோ ஒரு திருடுற விஷயம், ஒரு ஐடென்டிட்டி தொலைச்சிட்டு நிற்கிற ஒரு ரிப்போர்ட்டர், தன்னோட ஐடென்டிட்டியை வந்து முழுசாக தொலைச்சிட்டு அதை தேடுற ஒரு ரிப்போர்ட்டர், அதுலேருந்து எப்படி மீண்டு வரான் அப்படிங்கிறதான். இது புதுசுன்னா நீங்கள் ப்ளேயே புதுசாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாது. நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்குள்ளே அது வேறு ஒரு ப்ளே முடிஞ்சு வேறு ஒன்று நடந்துடும்.